ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட். இந்த 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து யூனிட் வைஸ் டெஸ்ட் நிறைய போட்டுருக்கேன். ஆனால் வந்து 8th ஸ்டாண்டர்ட் தனியாக ஒரு ஹோல் டெஸ்ட்டு கிராமர் செக்ஷன் வெக்கபிள் செக்ஷன் போல், அதனால் பார்த்துலாம். இது வந்து 6th ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நிறைய கிராமர் பாயிண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே ஹோலாக நீங்கள் பார்க்கணும். அது மாதிரினா நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் புக்கை நல்லா படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு 20 மார்க்ஸ் மேலே எயித்தில் நிறைய கண்டென்ட் நிறையாவே இருக்குது. நீங்கள் படிச்சுக்கலாம். நீங்கள் வந்து ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்டரி இல்லாமல் ஒரு கிராமர் செக்ஷனும் நிறைய கொஷின்ஸ் அவங்க கேட்குற மாதிரி இருந்தாங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்லேயே நிறைய கொஷின் கேட்பாங்க. அதுமாரி நீங்கள் பார்த்துங்க. இது வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே 8th ஸ்டாண்டர்ட் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு 70 கொஸ்டின் இருக்குது. எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. Choose the correct antonyms for the underlined word. Ramaya's wife lived in fear of being caught. இப்போ இதுக்கு ஆண்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபியர்னால் பயமாக இருக்கிறது. அதுக்கு ஆண்டனிம்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணும்போது டைம் தர நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பேனிக், டெரர், கரேஜ், ஹாரர். கரேஜ் தான் ஃபியராக இருக்கிறது, பயமாக இருக்குது. கரேஜாக இருக்கிறது தைரியமாக இருக்கிறது. கரேஜஸ் போயம்லாம் இருக்குது, படிச்சிருப்பீங்க. ஃப்ரம் ஏ காம்பவுண்ட் வேர்ட் பை கம்பைனிங் சாஃப்ட் ப்ளஸ் காம்பவுண்ட் வேர்டு, சாஃப்ட் ப்ளஸ் வேர், சாஃப்ட்வேர். எவ்வளோ மார்க் வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து லாஸ்ட் மினிட்ல இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தான். Choose the correct synonyms for the underlined word. Ajay Kumar Gork has a unique talent for miniature painting. யூனிக்னாலே ரேராக இருக்கிறது தான். இப்போ கேட்டிருக்கிறது அவங்க சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர்டினரி, காமன், ரெகுலர் இது எல்லாமே ஆண்டனிம்ஸில் வரும். சினானிம்ஸ் பார்த்தா டிஸ்டிங்டிவ், இந்த மீனிங்கில் வர்றது டிஸ்டிங்டிவ். இல்லைன்னா அன்காமன்னா அதோட அன்காமனாக அது சினானிம்ஸ் வரும். இது காமன் கொடுத்துருக்காங்க. யூனிக்னா காமன் கிடையாது. இந்த கொஸ்டின் அடிக்கடி வருது, நல்லா செக் பண்ணிக்கோங்க. Choose the correct antonyms for the underlined word. Photography become an expensive hobby for him. Antonym means expensive. Antonyms பார்க்கும்போது cheap. Find the clipped word for refrigerator. Fridge. Choose the correct synonyms for the underlined word. Newton was an ingenious young man. நியூட்டன் லெசனில் நியூட்டன் வந்து எப்போ பிறந்திருப்பாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் டைம் கேட்டாங்க. கிறிஸ்மஸ் டேயில் இங்கிலாந்தில் உல்ஸ்ட்ரோப் அந்த இடத்துல பிறந்திருப்பாங்க. இங்கே கேட்டிருக்கிறது இன்ஜீனியஸ்னால் கிளவர், ஜீனியஸ், கிளவர். ஐடென்டிஃபை தி கரெக்ட் மீனிங் ஆஃப் தி இடியம் அட் தி 11th hour. அட் தி 11th hour. 11th hourனா at the last moment. At the last moment தான் 11th hourனு சொல்லுவாங்க. Which prefix can be added to the root word fortune to mean bad luck? Fortune. root word prefix கேட்டிருக்காங்க. முன்னாடி எதை சேர்க்கணும், அதை வந்து பேட் லக்காக மாறுப்போ வந்து misfortune. Choose the correct synonyms for the underlined word. The Ganges river has a serene beauty. Meaning கேட்டிருக்காங்க. serene beauty. The Ganges river has a serene beauty. இந்த Ganges river இந்த லெசன்ஸ் வந்து ரவீந்திரநாத் தாகூரோட மை ரெமினிசன்ஸில் வரும். அதில் தான் இந்த கங்காஸ் ரிவர் அது அந்த பாடத்தில் தான் கங்காஸ் ரிவர் அதை பற்றி அவர் சொல்லியிருப்பார். செர்னிங் பார்க்கும்போது பீஸ்ஃபுல், அமைதியாக ஓடுற நதி. கங்காஸ் ரிவர் அமைதியாக அழகானது. செலக்ட் த கரெக்ட் அப்ரிவேஷன் ஃபார் இஸ்ரோ. இஸ்ரோட அப்ரிவேஷன் அக்ரானிம்ஸ், அது ஒரு
லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பார்த்தாலே அதிலே வந்துடும். நீ எக்ஸ்ட்ராலாம் பார்க்க வேணும். புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பார்த்துக்குங்க, நல்லா படிச்சுக்குங்க. உங்கள் லாஸ்ட் மினிட்டில் நிறைய படிக்க முடியல, இது வரைக்கும் படிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கை நல்லா படிங்க. அதுவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பண்ணுறதுக்கு. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான் ISRO. Choose the correct antonym for the underlined word. Walking on the road carelessly is a hazardous. ஹசார்டஸ்னால் மீனிங் பார்க்கும்போது டேஞ்சரஸ்ஸு, ஆன்டனிம்ஸ் கேட்குறாங்க சேஃபாக இருக்கிறது. ஹசார்டஸ்னால் டேஞ்சரஸ், அதோட ஆன்டனிம்ஸ் பார்க்கும்போது சேஃப். Choose the correct antonyms for that. You should always keep your passwords private. Passwordsலாம் private ஆச்சு. ப்ரைவேட்டோட antonyms public. Identify the type of underlined noun. இது வந்து ஹானஸ்டி தான் கேட்டிருப்பாங்க, அண்டர்லைன் பண்ண. ஹானஸ்டி இஸ் தி பெஸ்ட் பாலிசி. இது வந்து எந்த டைப் ஆஃப் நவுன் பார்க்கும்போது ஹானஸ்டி வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஹானஸ்டிங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நவுன் டைப் கொடுத்துட்டு ஒரு நவுன் கேட்பாங்க. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா அந்த குணத்தை சொல்கிறது. Find the British word for the American word term vacation. வெக்கேஷன் இது வந்து வெக்கேஷனுங்கிறது அமெரிக்கன் டேர்மு. இதுக்கு வந்து பிரிட்டிஷ் டேர்ம் என்ன புக்கில் ஒரு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் படிச்சுக்கிங்க. ஹாலிடே, வெக்கேஷன். ஆனால் வெக்கேஷனுங்கிறது அமெரிக்கன் டேர்மில் வந்து வெக்கேஷன் சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் டேர்மில் பார்க்கும்போது ஹாலிடே. ஐடென்டிஃபை த டென்ஸ் ஆஃப் தி சென்டென்ஸ். வந்து டென்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். She has written 3 books this year. has written வந்திருக்கு. அப்படின்னா எந்த டென்ஸ்ன்னு பார்க்கும்போது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னாலே ஹேட் வந்துடும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். கண்டினியூஸ்னாலும் ஐஎன்ஜி வந்துடும். நேம் தி டிவைஸ் வேர் ஹியூமன் ட்ரைட்ஸ் ஆர் given to non-human things. The leaves danced across the lawn. டான்ஸ், the leaves வந்து டான்ஸ் ஆடுது. டான்ஸ் ஆடுதுன்னா ஹியூமன் ட்ரெயின்ஸு, அதை வந்து நான் ஹியூமனுக்கு மேட்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஹியூமன் ட்ரெயிட்ஸ் ஆர் கிவன் டு நான் ஹியூமன் திங்ஸ் வந்து இதோட டெஃபினேஷன்ஸ் பார்க்கும்போது பெர்சானிஃபிகேஷனில் தான் அது வரும். அந்த டான்ஸ் ஆடுறதுன்னு பார்க்கும்போது பெர்சானிஃபிகேஷன் தான் ஹியூமன் ட்ரெயிட்ஸை மனித செயல்களை மனிதர்கள் அல்லாத செயல்களுக்கு வந்து ஒப்பிட்டு சொல்கிறது தான் பெர்சானிஃபிகேஷன். த லீவ்ஸ் டான்ஸ்ட் அக்ராஸ் தி லான். டான்ஸ் ஆடுறது மனித ஹியூமன் ட்ரெயின்ஸு, அதை வந்து நான் ஹியூமனுக்கு மேட்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் பெர்சானிஃபிகேஷன். இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தால் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் மாடல் வேர்ட். டிரைவர்ஸ் டேஷ் ஒபே த டிராஃபிக் ஸ்பீட் லிமிட்ஸ். Drivers must obey the traffic speed limits. Modal verbsலேருந்து கொஸ்டின் வரும். Identify the gerund in the following sentence. Swimming is a healthy exercise. gerundனாலே ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியும். ஐஎன்ஜி வந்தாலே அது gerund. Swimming is a healthy exerciseல ஸ்விம்மிங் தான் gerund. Find the American English word for Q. Qக்கு வந்து என்ன அமெரிக்கன் இங்கிலீஷில் அமெரிக்கர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கும்போது லயன். Change to active voice. A song was being sung by Meena. இது வந்து பாசிவ் வாய்ஸில் இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றிடுங்க. இப்போ மீனா
is singing a song. The correct answer. பீயிங்னா வந்தாலே ஐஎன்ஜி வந்தாலே அங்கே தான் பீயிங்லாம் வரும். அந்த இஸ் சிங்கிங் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னா வாஸ் பீயிங் சங் இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகும். இஸ் சிங்கிங் வந்து வாஸ் பீயிங் சங் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுறது தான். இப்போ மீனா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகும். மீனா இஸ் சிங்கிங் எ சாங். க்ளூ மட்டும் பார்த்துக்குங்க. சேஞ்ச் டு டைரக்ட் ஸ்பீச். ஹீ செட் ஐ எம் ஸ்டடியிங். He said that he was studying. He said that he was studying. Direct speechலேருந்து indirect speech-ஆ மாற்றும். Identify the alliterated words in the line. Peter, Piper, picked a peck of pickled peppers. இதில் வந்து alliterated words, alliterationல alliterated words பார்க்கும்போது எல்லா வேர்ட்ஸுமே பீரை தான் ஸ்டார்ட் பண்ணுது. அதனால் எல்லாமே alliterated வேர்ட்ஸ் தான். வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து சேமாக இருக்கிறது தான் alliteration. இந்த லைனில் வந்து எல்லாமே சேமாக இருக்குது. ஆல் த வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் பி. அதனால் எல்லாமே alliterated வேர்ட்ஸ் தான். alliteration, alliterated வேர்ட்ஸ். She is a teacher. In the sentence is functions as a is வந்து verb. அது என்ன கைண்ட் ஆஃப் வர்புன்னு பார்க்கும்போது ஸ்டேட் ஆஃப் பீயிங் வர்ப். ஸ்டேட் ஆஃப் பீயிங் வர்ப். இந்த வர்புக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிஸ்கிரைப் ஆன் ஆக்ஷன் ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங். நெக்ஸ்ட் கொஸ்டின். fill in the blank with the correct preposition. He has been living in Chennai dash 2015 கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் பீரியட் கொடுத்துருந்தாலே இது since. He has been living in Chennai since 2015. இல்லைன்னா சின்ஸ்ன்னு கொடுத்துருந்தாலே இந்த டேஷ் கொடுத்தாங்கன்னா has been living போடணும். இல்லைன்னா since. He has been living in Chennai since 2015. டைம் டியூரேஷன் கொடுத்துருந்தா since போட்டுருங்க. Change the correct linker conjunction. It rained heavily. They played the match. இதுக்கு கரெக்டான கன்ஜெக்ஷன் பார்க்கும்போது மழை பெஞ்சிட்ருக்குது. It rained heavily. They played the match. Although மழை பெய்து கொண்டிருந்த போதிலும் அவர்கள் விளையாண்டார்கள். They played the match. Identify the correct degree of comparison. Mount Everest is the highest peak in the world. Degrees of comparison இந்த டிகிரி எந்த டிகிரி கண்டுபிடிக்க கூட சொல்லுவாங்க. இது வந்து அட்ஜெக்டிவ் தான். இஸ் தி ஹையஸ்ட். தி வந்தாலே அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரி. மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்ட். சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சேஞ்ச் டு கம்பேரேட்டிவ் டிகிரி. நோ அதர் மெட்டல் இஸ் அஸ் ஹெவி அஸ் lead. இது வந்து அஸ் ஹெவியஸ். இது வந்து பாசிட்டிவ் டிகிரியில் கொடுத்துருக்காங்க. ஆஸ் ஹெவியஸ் அந்த மாதிரி ஆஸ்லாம் வந்ததுனாலே அது வந்து பாசிட்டிவ் டிகிரி. நோ அதர் மெட்டல் இஸ் அஸ் ஹெவியஸ் lead. கம்பேரிட்டிவ் டிகிரினாவே lead இஸ் ஹெவியர் தென் எனி அதர் மெட்டல். இதுதான் ஃபஸ்ட். இஆர் சேர்த்து வர்றது தான் ஃபஸ்ட்டு. இது வந்து மோர் வர்றதுலாம் வந்து 3 syllablesக்கு 2 syllables வரைக்கும் ஐயா செய்வாங்க. சில வந்து எக்ஸப்ஷனல் கேஸஸ் சில இது இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மோர் ஹெவி மோஸ்ட்லாம் 3 syllables வர்றது தான் மோர் பியூட்டிஃபுல் அது மாதிரி வருது. நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன். ஹீ பெயிண்டட் த கார் ப்ளூ. ஹீ சப்ஜெக்டு வர்பு. த காருங்கிறது ஆப்ஜெக்ட்டு காம்ப்ளிமெண்ட்டு. சிங்கிறது ப்ளூங்கிறது காம்ப்ளிமெண்ட்டாக வரும். எஸ்விஓசி தான் இதோட கரெக்ட் ஆர்டர். ஹி பெயிண்டட் த கார் ப்ளூ. காம்ப்ளிமெண்ட் கம்ப்ளீட்ஸ் த மீனிங். ஹி பெயிண்டட் த கார் ப்ளூங்கிறது எஸ்விஓசி. ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் சென்டென்ஸ். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பாஸ் த எக்ஸாம்.
இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பாஸ் தி எக்ஸாம்னு வருது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். Choose the correct question tag. You are a teacher. Question tag பார்த்துருங்க. You are a teacher பார்க்கும்போது aren't you. Question tag வந்து நாட் அது மாதிரி சேர்த்து வருவாங்க. இங்கே வந்து பாசிட்டிவில் இருந்ததுன்னா அந்த வந்து ஆப்போசிட் நம்ம கொஷின் வரும்போது நான் நெகட்டிவில் வரும். நெகட்டிவில் கொடுத்தாங்கன்னா பாசிட்டிவ் வரும். கான்ட்ராக்ஷனில் போகணும். aren't you. இதில் எக்ஸப்ஷனும் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. சேஞ்ச் த ஃப்ரேஸ் he died into a polite euphemistic word. he died அதை வந்து euphemistic அதாவது மங்களமாக சொல்கிறது. அங்கே அது மாதிரி பார்க்கும்போது he died அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா he passed away. he passed away euphemistic word. euphemistic என்ன அமங்கலமாக சொல்கிறது நல்ல மாதிரி சொல்கிறது. மங்கள சொற்களாக மாற்றி சொல்கிறது. நம்ம தமிழில் பார்த்துருப்போம் அதுதான் euphemistic. Identify the figures of speech that uses deliberate extreme exhortation. எக்ஸ்ட்ரீமாக ஒரு எக்ஸாரேஷனில் சொல்கிறது பார்க்கும்போது I have told you million times. நான் வந்துட்டு million times சொல்லியிருக்கேன். I have told you இந்த மாதிரி சொல்கிறது எதுனா ஓவராக சொல்கிறது. ஹைப்பர்போல். ஓவர் எக்ஸாரேஷனோட சொல்கிறது வந்து ஹைப்பர்போல். I have told you million times. Hyperbole. Complete the if class condition. இது வந்து செகண்ட் கண்டிஷனில் வரும். if I were a bird I dash fly. I would fly. if I were a bird I would fly. I would fly. Identify the correct sentence structure for a காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு கரெக்டான செக்ஷன் பார்க்கும்போது காம்பவுண்ட் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா டூ ஆர் மோர் மெயின் கிளாஸஸ் ஜாயின்டு பை எ கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கும். அது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அண்டு பட் ஆர்ஸோ இந்த மாதிரி வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனோட ஜாயின் பண்ணுறது தான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். டூ மெயின் கிளாஸஸ் பை எ கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் and but also இந்த மாதிரி coordinating conjunctions. compound sentenceக்கு coordinating conjunction. Identify the correct plural form of the word crisis. crisis ஓட plural form crisis. es மாறி தான் is மாறி இருக்கும். Choose the correct singular form of the word bacteria. bacteria எப்படி மாறி எந்த மாதிரி மாறி வந்திருக்குன்னா சூஸ் த கரெக்ட் சிங்குலர் ஃபார்ம். இது வந்து ஃப்ளூரல் ஃபார்மு பாக்டீரியம். பாக்டீரியம் தான் பாக்டீரியாவாக மாறி இருக்கும். பாக்டீரியம் இது வந்து சிங்குலர் ஃபார்ம். பாக்டீரியா ஃப்ளூரல் ஃபார்ம். கம்பைன் த வேர்ட்ஸ் ஃப்ரம் ஏ டெக்ஸ்ட் புக் காம்பவுண்ட் வேர்ட் வாட்ச். வாட்ச் வாட்ச்மேன். வாட்ச் ப்ளஸ் மேன் தான் வாட்ச்மேன். Identify the structure of the compound word sundial. sunங்கிறது noun, dial verb. noun plus verb. From a compound word with gerund plus noun structure. gerundல ing சேர்த்து வருவாங்க. swimming pool. swimming pool தான் noun. gerund plus noun. Find the blended word for binary digit. binary plus digit. binary plus digit இது வந்து blend பண்ணா எந்த word கிடைக்கும்னு பார்க்கும்போது bit. bit தான் கிடைக்கும். binary plus digit bit. Next, what is the meaning of the idiom over the moon? over the moon. over the moon na very happy. very happy தான் over the moon சொல்லுவாங்க. very happy ஓட idiom தான் over the moon. Choose the correct phrasal verb to fill in the blank. The match was
dash due to heavy rain. Called off. இதோட கரெக்டான phrasal verb called off. மேட்ச் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. The match was called off due to heavy rain. What does the phrasal verb look after mean? Look after. Phrasal verb look after பார்க்கும்போது to take care of someone. நல்லா பார்த்துக்கிறது. To take care of someone. Look after, to take care of someone. இதெல்லாம் புக்கில் ஒரு மேட்ச் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் நல்லா பார்த்துக்குவோம். Which prefix can be added to the word irreverent to show opposite meaning? Irreverent. ஆறு வந்தாலே அது irreverent. நீங்கள் நிறையா புக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிச்சுட்ருப்பீங்க. அதுக்கப்புறம் சோஷியல் சயின்ஸு, மேக்ஸ் எல்லாமே பார்த்துட்ருப்பீங்க. ஒரு இங்கிலீஷ்க்கு ஒரு டெஸ்ட் மாதிரி போட்டதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கிங்க. Which group contains only verbs? இதில் வந்து only verbsல உள்ள குரூப் எதுன்னு பார்க்கும்போது வந்து கம், ரீட், ஆம் இதுதான் வந்து verb குரூப்பு. இப்போ வந்து ஃபாஸ்ட்டு, ஸ்லோலி, குயிக்லி இது வந்து adverb குரூப்பு. மேன், பாபு, சிட்டி இது வந்து நவுன் குரூப் வரும். கீ, ஷீட் வந்து ப்ரோனவுன் குரூப். ப்ரோனவுன் குரூப்பில் கீ, ஷீட்டில் ப்ரோனவுன். இது வந்து மேட்ச் கூட கொடுப்பாங்க. இந்த ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அந்த லெசன்ஸில் அந்த டேப்லெட் காலத்தில் இது கொடுத்துருப்பாங்க. சேஞ்ச் டு பேசிவ் வாய்ஸ். ஓப்பன் தி விண்டோ. பேசிவ் வாய்ஸில் சொல்லியிருக்காங்க. ஓப்பன் த விண்டோ, லெட் த விண்டோ பி ஓப்பன்டு. லெட் த விண்டோ பி ஓப்பன்டு தான் கரெக்டான மேட்ச். Fill in the blanks. The train dashed before we reached the station. Had left. இப்போ ரெண்டு ஆக்ஷன் நடக்குது, ரெண்டு ஆக்ஷனுமே முடிஞ்சிருச்சுன்னா வந்து ஃபஸ்ட்டு நடக்கிற ஆக்ஷனை வந்து பெர்ஃபெக்ட் சென்டை வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்டில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசண்ட் பாஸ்ட், நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்ட் டென்ஸில் போடணும். ரெண்டு நிகழ்ச்சியுமே வந்து முடிஞ்சிருச்சு. பாஸ்ட் டென்ஸ்னால் ஃபஸ்ட்டு எது நடந்துச்சு, ஃபஸ்ட்டு போனது ட்ரெயின். இந்த ட்ரெயின் தான் ஃபஸ்ட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க ரீச் ஆனாங்க ஸ்டேஷனு. அதுக்கு ஃபஸ்ட்டு நடந்தது ட்ரெயின் போனது, அதனால் ஹேடு லெஃப்ட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ரீச் ஆனாங்க. ரீச்டு. இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க, அதனால் நல்லா பார்த்துங்க. The train had left before we reached the station. Match the American English word subway to its British English equivalent. Subway. Subway na underground. Underground, underpass தான் அப்படி தான் சொல்லுவோம். Subway na underground. Which modal verb denotes a past habit? பாஸ்ட் ஹேபிட்டை யூஸ் பண்ணுற ஒரு மாடல் வெர்ப்னு பார்க்கும்போது யூஸ்டு டு தான் நம்ம பாஸ்ட் ஹேபிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. யூஸ்டு டு. Fill in the blanks. How dash you insult my family? How dare you insult my family? We dash respect our national symbols. We might respect our national symbol. Identify the underlined element. He likes playing chess. Playing ing சேர்த்துருக்காங்க. gerund. உங்களுக்கு ஒரு ஈஸியான கொஸ்டின் பேப்பர் வரணும் மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கொடுக்கலாம். Fill in the blanks with a suitable bare infinitive. Let him to go now. Let him to go now. நீங்கள் வந்து இது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து சென்டென்ஸ் வந்து நீங்கள் படித்து ஒரு வாட்டி பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் செஞ்சிடும். சேஞ்ச் டு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அயன் இஸ் மோர் யூஸ்ஃபுல் தென் எனி அதர் மெட்டல். நீங்களே டக்குன்னு மாற்றி பார்க்க முடியுதான்னு பாருங்கள். அயன் இஸ் மோர் யூஸ்ஃபுல் தென் எனி அதர் மெட்டல். இது வந்து இதில் இருக்குதுன்னு பார்க்கும்போது கம்பேரிட்டிவ் டிகிரியில் இருக்குது. மோர் யூஸ்ஃபுல் தென் இது மாதிரி கொடுத்துருந்தாங்களே கீவேர்டு இருந்தாலும் அது வந்து கம்பேரிட்டிவில் இருக்குது. இது சூப்பர்லேட்டிவில் மாற்றும் போது தி வர்றது பி மட்டும்தான். அயன் இஸ் தி மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஆஃப் ஆல் மெட்டல்ஸ்.
Identify the degree of comparison. Very few Indian cities are as large as Chennai. இந்த டிகிரி as large as வந்தாலே அது பாசிட்டிவ் டிகிரி. வெரி ஃபியூ இந்தியன் சிட்டிஸ் ஆர் as large as பாசிட்டிவ் டிகிரி. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் ஒரு கொஸ்டின் வரும். லாஸ்ட் டைம் தான் வந்து பேப்பர் 2 பேப்பர் 1 கூட பரவாயில்ல, பேப்பர் 2 ரொம்ப கஷ்டமாக கொஞ்சம் உள்ளார்ந்து புக்குக்குள்ளார்ந்து அதிகமான கொஸ்டின்ஸ் எடுத்திருந்தாங்க. இந்த வாட்டி எப்படி கேட்குறாங்கன்னு தெரியல. பேப்பர் 1 பரவாயில்ல, பேப்பர் 2 அது மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் லைட்டாக ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. இஃப் யூ ஸ்டடி வெல், இது வந்து இஃப் கண்டிஷன், ஃபஸ்ட் கண்டிஷன். இஃப் யூ ஸ்டடி, இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது யூ வில் பாஸ் த எக்ஸாம், யூ வில் பாஸ் த எக்ஸாம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் வில் பாஸ் வந்து ஸ்டடின்னு இருக்குது, வில் பாஸ்னு வரும். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் இஃப் கிளாஸில். Complete the sentence. If they had invited me, I dash the party. இது வந்து தேர்ட் கண்டிஷன். had invited அது மாதிரி வந்தாலே அது வந்து தேர்ட் கண்டிஷன். would have attended, I would have attended. had invited வந்தால் would have attended the party. இதுதான் அந்த கண்டிஷன் ரூல்ஸு. அந்த ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சால் நீங்கள் போடலாம். தேர்ட் கண்டிஷன் வந்து நடக்க முடியாதது, அப்படி நடந்திருந்தாலும் அதுமாரி நடந்திருக்கலாம். இப்போ ரொம்ப நடக்காதது தான் சொல்கிறது தான் தேர்ட் கண்டிஷன். த ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் டேஷ் எ வீக். த ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் வித்தின் எ வீக், வித்தின் எ வீக். Fill in the blanks. He distributed the sweets dash the 5 children. Among the 5 children, among the 5 children. Choose the correct linker. He was weak, he was weak dash he attended the, he was weak but he attended the class. Conjunction. He was weak but he attended the class. Conjunction in the question varum. Identify the figures of speech in this line. He is as brave as a lion. இந்த லெசன் பார்க்கும்போது இதில் நிறைய கொஷினே பார்த்தாச்சு. ஹீஸ் ஏ பிரேவ் அஸ் ஏ லயன் பார்க்கும்போது அது சிமிலி. சிமிலி தான் பிரேவ் அஸ் ஏ லயன், சிமிலி. அஸ் வந்தாலே, அஸ் லைக் வந்தாலே அது சிமிலி தான். எப்படி இருக்கான்னா லயன் போல். ஹீஸ் பிரேவ் அஸ் ஏ லயன். அவனுடைய தைரியம் வந்து லயனுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சூஸ் த கரெக்ட் கொஸ்டின் டேக். Let's go for a walk. Let's go for a walk எல்லாம் வந்தால் லெட்ஸ் வந்தாலே அது வந்து shall we தான், shall we. இந்த மாதிரி கொஸ்டின் லெட்ஸ் கோ ஃபார், லெட்ஸ் வந்தாலே அது வந்து shall we நீங்கள் போட்டுருங்க, கரெக்டாக மேட்ச் பண்ணி போட்டுருங்க. சூஸ் த கரெக்ட் கொஸ்டின் டாக். they are many flowers in the garden. இது வந்து பாசிட்டிவில் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் நெகட்டிவில் நம்ம போடணும். ஆர் நாட் வரும், ஆரிண்ட் தேர், ஆரிண்ட் தேர். ஆர் நாட்டை ஆரிண்ட் அது மாதிரி போடணும். இது மாதிரி அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எழுதணும். கான்ட்ராக்ஷன்னா ஒமிட்டட் லெட்டர்ஸ் அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எழுதுறது தான் கான்ட்ராக்ஷன். கான்ட்ராக்ஷனும் 6th இருக்குது. ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன். மை மதர் கேவ் மீ எ கிஃப்ட் எஸ்டர்டே. SVIODO எஸ்டர்டே. மீ வருது, கிஃப்ட் வருது, மை மதர் அப்படின்னு பார்க்க கரெக்டான சென்டென்ஸ் பார்க்கும்போது SVIODOA. நீங்கள் வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு இதை அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி தெரியலன்னா நல்லா பார்த்துங்க. இதுதான் 8th ஸ்டாண்டர்டில் முக்கியமான மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வந்து தலைப்பு எல்லாமே கொண்டு வந்துட்டேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த ரைம் ஸ்கீம் ஆஃப் எ ஸ்டான்ஸா வேர் ஆல் லைன்ஸ் எண்ட் வித் எக்ஸாக்ட் சேம் ரைமிங் சவுண்ட். எல்லாமே என்னது சேம் ரைமிங் சவுண்டாக இருக்கும் பொழுது எல்லாமே சேமாக இருந்தால் அது ஏஏஏ. சேம் ரைமிங் ஸ்கீமாக இருந்தால் ஏஏஏஏ இந்த மாதிரி தான் வரும். சேம் ரைமிங் ஸ்கீமுக்கு ஒரே ஓட வந்து லெட்டரை போட்டுகிட்டே வந்தால் தான். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் சென்டென்ஸ். ஹி மஸ்ட் ஒர்க் ஹார்ட் அதர்வைஸ் ஹி வில் ஃபெயில். ஹி மஸ்ட் ஒர்க் ஹார்ட், ஹி வில் ஃபெயில். 2 மெயின் கிளாஸு ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கும்போது
அது வந்து என்னன்னு பார்க்கும்போது காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஐடென்டிஃபை த ட்ரைசிலபிக் வேர்ட் ஃப்ரம் தி சாய்ஸஸ். 3 syllable பார்க்கும்போது பியூட்டிஃபுல் தான் 3 syllable. What reading method is used to locate a specific date in a history book? What reading method is வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று தேடணும்னு பார்க்கும்போது ஸ்கேன் பண்ணிட்டு போனால் தேடிடலாம். In a formal business letter, what is the greeting line called? greeting பார்ட்டுக்கு முன்னாடி சார் மேடம் அது மாதிரி போடுவோம்ல, அது வந்து என்ன அதுனா சால்யூட்டேஷன். சார் மேடம் அது மாதிரி போடுறது சால்யூட்டேஷன். இப்போ வந்து லெட்டர்லாம் எழுதிட்டு அந்த தேங்க்யூ அதுக்கு கீழே வந்து யுவர் சின்சியர்லி யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி இந்த மாதிரிலாம் எழுதுவோம்ல, அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேல அட்ரஸ் எழுதணும்ல, அதுதான் சூப்பர் ஸ்கிரிப்ட்னு வரும். அது வந்து அட்ரஸ் மேலே கவர் மேலே எழுதுறது அட்ரஸ் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட். யுவர்ஸ் சின்சியர்லி யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி யுவர்ஸ் லவ்விங்லி அது மாதிரிலாம் எழுதுறது சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ இவங்க கேட்டிருக்கிறது கிரீட்டிங் லைன். அந்த பாடி ஆஃப் த லெட்டருக்கு மேலே ஒரு சார் மேடம் அது மாதிரி போடுறது என்னன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து சால்யூட்டேஷன். இதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த 3 தான் இருக்குது. நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஓகே. சூஸ் தி கரெக்ட் எஃபிமிஸ்டிக் சப்டைட்டில்ஸ் ஃபார் ஓல்டு பீப்புள் எப்படி சொல்லுவான்னு பார்க்கும்போது சீனியர் சிட்டிசன்ஸ். ஓல்டு பீப்புள்னா சீனியர் சிட்டிசன்ஸ். வாட் இஸ் தி அமெரிக்கன் இங்கிலீஷ் ஈக்வலண்ட் ஃபார் தி பிரிட்டிஷ் வேர்ட் டஸ்ட்பின்க்கு அமெரிக்கன் வேர்ட் பார்க்கும்போது ட்ரஷ்கேன் தான் டஸ்ட்பின். இது வரைக்கும் ஒரு 70 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து 8th ஸ்டாண்டர்ட். இதெல்லாமே 8th ஸ்டாண்டர்டில் வர்றது தான். நீங்கள் வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக் வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல, ஒரு இங்கிலீஷில் கொஞ்சம் மார்க் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் புக்கை படிச்சிங்கனாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். இது மாதிரி நிறைய கொஷின்ஸ் தான் இருக்குது. ஒரு டெஸ்ட் மாதிரி போட்டேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே போடும்போது நான் வந்து கிராமர் பாயிண்ட்டும் ப்ரோஸ் போயமில் சப்ளிமெண்டரி எல்லாத்தையும் சேர்ந்து போட்டேன், தனியாகவே போடல. ஆனால் 6th 7thலாம் தனித்தனியாக போட்டேன். அதனால தான் இந்த வீடியோ 8th ஸ்பெஷலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் லைக் அதிகமாக பண்ணிங்கன்னா உங்களோட படிக்கிற டீச்சர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் இந்த யூடியூப் அல்காரிதம் காட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.